பெருமாள் முருகனை வாசித்த மொழிபெயர்ப்பாளர் நோக்கு என்னும் தலைப்பில் மொழிபெயர்ப்பாளர் ஜானி கண்ணன் அவர்கள் தங்களுடைய கட்டுரையை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்று இந்த விழாக்கு என்னை இன்வைட் செய்த பெருமாள் முருகன் சாருக்கும் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். இப்போ இந்த கட்டுரை கம்ப்ளீட்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட புக்ஸ். இப்போது நீங்கள் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டிங்க, ஆனால் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்லணும். என்னோட அனுபவம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேட்டிங் பெருமாள் முருகன் சார் பற்றி நான் கொஞ்சம் பேச போகிறேன். ஒரு புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாசகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கை திறந்து பார்த்தோடனே அதை வேர்ட்ஸாக பார்க்க மாட்டாங்க. அந்த வேர்ட்ஸ் ஒரு இமேஜரியை க்ரியேட் பண்ணுவோம். அவங்களோட இமேஜினேஷனை யூஸ் பண்ணி அவங்க ஒரு இமேஜரி க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த இமேஜினேஷன் அந்த வேர்ட்ஸுக்கு ஒரு உயிரை கொடுத்து அதுலேருந்து தான் அந்த புக்குக்கே ஒரு என்ன சொல்கிறது, அந்த புக்குக்கு ஒரு கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இப்போது ஒரு ரைட்டரோட ஜாப், ஒன் ஆஃப் த இன்டென்ஸ் ஆஃப் த ரைட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜினேஷன், ஒரு ரீடரோட இமேஜினேஷனுக்கு ஊக்கம் அளிக்கிறது. அந்த நல்ல டிஸ்கிரிப்ஷன்ஸ், என்ன சொல்கிறது, நல்ல நினைவுற மாதிரி உருவங்கள், அதெல்லாம் நல்லா டிஸ்கிரைப் பண்ணானா அந்த இமேஜினேஷனை பில்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு புக்கோட கம்ப்ளீஷன், ஒரு ஃப்ரூஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட்டர் அண்ட் த ரீடர், அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் அந்த பில்ட் ஆகிறது தான் மெயின். அதுதான் கம்ப்ளீட் பண்ணுறது அந்த ப்ராசஸை. இப்போ பெருமாள் முருகன் சாரோட ரைட்டிங் பற்றி நான் ஃபுல்லாக கேட்டிருக்கோம். எல்லாரும் அவரோட டிஸ்கிரிப்டிவ் எபிலிட்டிஸ் பற்றி ஃபுல்லாக பேசிட்டாங்க. நான் ஒரு மொழிபெயர்ப்பாளர், ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு பார்த்தீங்க என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவரோட டிஸ்கிரிப்ஷன்ஸை ஒரு ப்ராடாக 3 கேட்டகரிஸில் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் அவரோட லிங்குவிஸ்டிக் ரூட்ஸ், அவங்க எவ்வளோ ஆத்தென்டிக்காக அந்த ரீஜனலிசம் அவங்க எடுத்துகிட்டு வராங்கன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அந்த கொங்கு நாட்டு தமிழ் அது திரும்ப திரும்ப அது அவருடைய எல்லா இடத்துலையும் இருக்கும். அவர் எதை பற்றி எழுதினாலும் அது வந்துடும். அவருடைய எல்லா ரைட்டிங்லையும் அது இருக்குது. இப்போது பேன் இந்தியா ஃபிலிம்ஸ்ன்னு எடுக்கிறாங்க தெரியுமா? ஒரு மொழியில், ஒரு 3 மொழியில் ஒரே படத்தை எடுத்து அது அப்படியே மொழி மாற்றி போச்சு. அதில் ஆத்தென்டிசிட்டியே கிடையாது. அது ஒரு ரீஜன் கூட அது உண்மையாக இருக்கிறது இல்லை. சும்மா இங்கேருந்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு ஜனரஞ்சகமாக பண்ணிடுறாங்க. அது மாதிரி கிடையாது. பெருமாள் முருகன் சாரோட ரைட்டிங் ரொம்ப ஸ்பெசிஃபிக். அந்த கொங்கு நாட்டு தமிழில் ரொம்பவே ரூட்டடாக இருக்குது, ரொம்ப டீப்லி ரூட்டடாக இருக்குது. அப்போ அவர் யூஸ் பண்ணுற சொற்கள், அவர் அந்த பகுதியின் வழக்கங்கள், சொற்கள், அனுபவங்கள், உணர்வுகள் அவர் ரொம்ப ஈஸியாக தமிழில் கேப்சர் பண்ணிடுறாரு. இது அவரோட என்ன சொல்கிறது, கதை சொல்லும் விதமே அதை அபூர்வமாக்கிடுது. ஏன்னா அந்த லாங்குவேஜ் அப்படி. அண்ட் அந்த கொங்கு ரீஜனில் ஆழமான பற்றோடு எழுதுறதுனால வாசிப்பவர்களையே அங்கே இழுத்து சென்று விடுறார் அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சு, இல்லையா? ஸோ அவர் அந்த விவசாயியோட லைஃபோ, அந்த அக்ரிகல்ச்சரல் ரிதமோ, அங்கே அந்த புழுதி படிந்த இந்த காட் ரோட்ஸ் எல்லாமே அவர் எழுதுகிற விதத்துலேயே அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம ரீடராக அதை அங்கே எடுத்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரு. அதோட அவரோட ஸ்ட்ரென்த், அது ஒன் ஆஃப் த ஸ்ட்ரென்த்ஸ் தட் ஹி ஹேஸ். அது the second thing that I think which is very important in his writing பார்த்தீங்கன்னா, அவர் கேரக்டர் பில்டிங். ஸோ அவர் எழுதிருச்சே ஒரு கேரக்டர் பற்றி மட்டும் எழுத மாட்டார். அந்த கேரக்டரை சுற்றி அந்த சொசைட்டியே பில்ட் பண்ணுவார். ஸோ ஒரு கேரக்டர் அது அந்த கேரக்டர் சின்ன கேரக்டரோ பெரிய கேரக்டரோ எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தனித்தன்மை உண்டு, ஒரு ஃபோக்கஸ் உண்டு, ஒரு ஆழம் உண்டு. ஸோ அந்த ஒரு நோக்கம் உண்டு. அண்ட் ஸோ எவ்ரி பீஸ் ஆஃப் கேரக்டர், எவ்ரி பார்ட் ஆஃப் த புக் ஹேஸ் அ மீனிங் அண்ட் டெப்த். அது ஹியூமனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆளாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. அது அவரோட அதோட கேரக்டரிஸ்டிக், அவரோட ரைட்டிங் கேரக்டரிஸ்டிக். அது அதனால ஒரு தனிப்பட்ட நபரால் ஒரு புத்தகம் நகர்றதில்லை. அது அவரோட குடும்பம், அந்த
அவரை சுற்றி இருக்கும் சொந்தங்கள், அப்புறம் வந்து அந்த முக்கியமான ஒரு மேட்டர் அந்த சாதி, அதோட தாக்கம், அது எல்லாம் சேர்ந்து அந்த கேரக்டரை மூவ் பண்ணுறது. அண்ட் அவரோட as part of that, our human behavior, understanding of the human behavior that he has is extremely deep. ஸோ அந்த என்ன சொல்கிறதுன்னா, அந்த கதாபாத்திரங்கள் வந்து மெயின் கேரக்டர்ஸாகவே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் பிழை உண்டு, அவங்களுக்கும் குறை உண்டு, அவங்களும் வந்து பாதிக்கப்படுவார்கள். அண்ட் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு அந்த பர்டிகுலர் சிக்கல் நம்மளுக்கு தெரியாமல் இருந்தால் கூட அந்த அவர் எழுதுகிற விதத்தில் அந்த கேரக்டரோட நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்ணுற மாதிரி அவர் எழுதுவார். ஸோ எல்லாமே ஹியூமன், லைக் ரொம்ப பேசிக், like nobody is like perfect in his writing, which is very very human in my opinion. இப்போ என்ன சொல்கிறதுன்னா, நம்மளுக்கு வந்து என்ன நம்ம ஒரு டீப் நமக்கு பயசஸ்லாம் இருக்கும். அது வந்து அவர் ரொம்ப சாதாரணமாக அவர் சொல்லி போயிடுவார். நம்ம வந்து அந்த புக்கு படிக்கிறச்சே வந்து கொஞ்சம் அட்டென்ஷன் பே, லைக் நம்ம வந்து நல்ல ரெண்டு மூணு வாட்டி படித்தானா அது புரியும். ஒரு வாட்டி படிக்கிறச்சே ஆக்சுவலி புதுசாக உங்களுக்கே அந்த அனுபவம் தெரியும். தட் இஸ் அவ்வளோ டீப். அந்த ஒன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அண்ட் ஒரு கேரக்டருக்கும் ஒரு அந்த டெப்த், வை இட் ஹேஸ் அ டெப்த், வை ஹி சேஸ் சர்டன் திங்ஸ் தட் ஹி சேஸ். ஐ திங்க் அது வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிள் ஆஸ்பெக்ட். அப்புறம் லேண்ட்ஸ்கேப், அந்த கேரக்டர்ஸ் வந்து இவால்வ் ஆகிறது வந்து வந்து சொசைட்டின்னு சொன்னேன். பட் அந்த சொசைட்டி அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான இருக்கிறது வந்து அந்த லேண்ட்ஸ்கேப் கூட. இப்போ கூட நீ காலையில் அவங்க வந்து அந்த பயர் பற்றி சொல்கிறச்சு, the first sentence itself was about the scorching heat of the land. அதுலேயே அவங்க செட்டப் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஈவன் த லேண்ட்ஸ்கேப் தட் ஹி பில்ட்ஸ், அதுவும் வந்து அவங்களோட கேரக்டரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த சிவப்பு மண், அந்த பாசன கிணறுகள், அந்த புழுதி படைகள் எல்லாமே அந்த சமூக வலிமை போல அந்த கேரக்டர்ஸையும் வந்து இட் இன்ஃப்ளூயன்சஸ் தெம். ஸோ அந்த all this together அது என்ன பண்ணுறதுன்னா, அந்த கிராமத்தோட ஃப்ளேவர் வந்து அந்த சாரத்தை வந்து துல்லியமாக நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணிடுது. அப்புறம் தமிழ்நாட்டு கிராமப்புறம், அதுதான் பேசிக்லி அந்த சாரத்தை வந்து துல்லியமாக பதிவு செய்துடுறாரு. நம்ம யார் அதை படித்தாலும் எங்கே இருந்தாலும் அது புரிகிற மாதிரி அவர் அதை எழுதிடுறாரு. இப்போ இந்த இடங்களை பற்றி தெரியாதவர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு எப்படி இதுனாக்கா ஒரே நேரத்தில் it is specific to the book, but it's also universal enough for them to be able to understand it, and that's how he writes it. அது வந்து ஒரு ஜன்னல் மாதிரி into this world. பட் நீங்கள் இந்த வேர்ல்டில் இருந்தால் தான் புரியும்னு அவசியம் இல்லை. I think that is one of his major strengths. So இப்போது as a writer நான் இந்த அவரோட இதை பற்றி நான் டிரான்ஸ்லேட்டராக எப்படி பார்க்குறேன்னு சொன்னேன். பட் as a translator, how do I approach his writing? How do I go about his translating his work பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களோட முதல் புக்கு ஏறுவெயில், அவங்க புக்கிலேயே வந்து கடைசியில் வந்து ஒரு க்ளோசரி ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, கொங்கு நாட்டு தமிழ் வேர்ட்ஸு. இப்போ வந்து அதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம தமிழ் பேசினாலும் அந்த பர்டிகுலர் தமிழ் பேசலைன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. நம்மளுக்கே அந்த வேர்ட்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் வேணும் தமிழில் படிக்கச்சே. இப்போ நான் என்னை ஃபஸ்ட்டு அந்த புக்கை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கச்சே முதல்ல அந்த புக்கு பார்த்தப்போ அந்த க்ரோசரி பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா வந்து அவ்வளோ there's so many differences in the usage of the words, in the sound of the words, what they depict. எல்லாமே அந்த அவங்க வந்து ஈவன் ரிலேஷன்ஸ்லாம் கூட நிறைய வித்தியாசமாக இருந்தது. அண்ட் அந்த வேர்ட்ஸ் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறது, என்ன மாதிரி மக்களை ரெப்ரசென்ட் பண்ணுறது, அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட அந்த எல்லாமே வந்து இந்த வேர்ட்ஸ் தான் டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ அதனால் அந்த க்ளோசரி பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆச்சரியம் கூட. என்னடா இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, நம்ம எல்லாம் தமிழ் சொல்கிறோம், இது எல்லாமே தமிழ் சொல்கிறோம், ஆனால் இப்படி நம்ம நுணுக்கமாக பார்க்கறது, க்ளோஸாக பார்க்கறச்சே யூ சி ஆல் தீஸ் டிஃப்ரென்சஸ். அண்ட் இப்போ நம்ம ஒரு புக்கு படிக்கிறச்சே வந்து ஒரு வார்த்தை இங்கே அங்கே விட்டு போச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா வந்து ஒன்று that word may not be important enough to affect the story. அந்த கதையை அப்படியே அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கலாம். இல்லைன்னா வந்து கான்டெக்ஸ்டுவலாக அந்த ஒரு மாதிரி தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம கதையை படிச்சுட்டே போய்டும். ஆனால் ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு வந்துடுச்சுன்னா எல்லா வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிய வேண்டியிருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோங்கிறது அது அடுத்த கொஸ்டின்.
பட் ஆனால் ஃபர்ஸ்ட் எல்லாம் புரியணும். அதனால அந்த மாதிரி கொங்கு நாட்டு தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனலிசம் இஸ் எசென்ஷியல் டு ஹிஸ் ரைட்டிங். ஸோ அதை நம்ம அப்படியே சும்மா அந்த ஓகே ரிலேஷன் சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியாது. அதுக்கு வந்து வேல்யூ இருக்குது. அது என்ன வேல்யூ, அது என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு நம்மளோட ஒரு க்ரைட்டீரியா இருக்கிறது. ஸோ இப்போ ஐ வாண்ட் கோட் டேமியன் சர்ல்ஸ் அப்படின்னு ஒருத்தர், இப்போ ஒரு ரொம்ப பெரிய டிரான்ஸ்லேட்டர் அவங்க. இப்போ ஜான் ஃபோர்சே அப்படின்ற 2023 நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் அவங்களுக்கு கிடச்சிது. அவங்க வந்து நோர்வீஜியன் ரைட்டர் அவங்க. ஸோ இந்த டேமியன் சர்ல்ஸ் வந்து அவங்க நோர்வீஜியன்லேருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் கோட் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, we don't translate words of a language, we translate uses of the language. ஸோ நமக்கு வார்த்தைகள் தெரிஞ்சு அப்படியே லிட்டரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது ட்ரான்ஸ்லேஷன் இல்லை. அந்த ட்ரான்ஸ்லேஷன் என்னதுனாக்கா அந்த வேர்ட்ஸோட அர்த்தத்தை புரிஞ்சுட்டு எப்படி உபயோகிக்கிறாங்க அப்படி அதை பார்த்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தான் ட்ரான்ஸ்லேஷன். அப்படி இன் மை ஒப்பீனியன் இது வந்து இதுதான் பேசிக் ட்ரான்ஸ்லேஷன், லிட்ரரி ட்ரான்ஸ்லேஷனோட பேசிக். இல்லை நீங்கள் ஏஐயில் போயிட்டு ChatGPTயில் போய் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொன்னால் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடும். அது வந்து இட்ஸ் நாட் லுக்கிங் அட் தோஸ் nuances. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லாங்குவேஜ் வந்து ஒரு ஹியூமன் காக்னிஷனோட இருக்குங்கிறது, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறதுங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இப்போ பெருமாள் முருகன் சாரோட எண்ணங்கள்லேருந்து எல்லைகளை தாண்டி செல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து வெளியில் போயிடுச்சுன்னா வேறு ஏதாவது ஒரு மொழி மாற்றம் வேணும். ஸோ அந்த ரோலில் பார்த்தீங்கன்னா மொழி பெயர்ப்பாளர்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குங்கிறது ஐ திங்க் வி ஹவ் எஸ்டாப்ளிஷ் திஸ் டுடே. திருப்பி அது வருது. அஃப்கோர்ஸ் மெயின் ஒர்க் இஸ் திஸ் ஒர்க், பட் டு டேக் இட் பியாண்ட் த பார்டர்ஸ் அதுக்கு வந்து மொழி மாற்றம் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் ஸோ அதில் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஐடென்டிட்டி ஆஃப் த ஒரிஜினல் டெக்ஸ்ட் அது ப்ரிசர்வ் பண்ண வேண்டியிருக்கு. அது வந்து கஷ்டம், எல்லாருக்குமே தெரியும். ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம படம் பார்க்கறச்சே அந்த இது சப்டைட்டில்ஸ் வரும்ல, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செம காமெடியாக இருக்கும். ஏன்னா அவங்க லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. என்ன கான்டெக்ட், என்ன அந்த பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கோம், அங்கே ஏதோ ஓடிட்டு இருக்கோம், இங்கே ஏதோ வேர்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். அது மாதிரி இல்லை. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் இன் ஜென்ரல் இட் ஹேஸ் a little bit of has challenges. You சொன்ன மாதிரி you have to be familiar with the language to get past that. But இது மாதிரி சூப்பரா deep rooted literary roots plus regional roots இருக்கிற writing பெருமாள் முருகன் சார் மாதிரி பார்த்தீங்கன்னா it makes it even more challenging to keep the regionality of the writing. So இப்போ வந்து அந்த ரீடர்ஸ் வந்து எங்கே இருந்தாலும் அந்த இமேஜினேஷன் வந்து ஓரளவுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு புரிய வைக்க வேண்டிய ஜாப் வந்து டிரான்ஸ்லேட்டருக்கு இருக்குது. நான் முதல்ல சொன்னேன் அந்த ரீடர் ரைட்டர் ரிலேஷன்ஷிப் தான் அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ வந்து இந்த டிரான்ஸ்லேட்டர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி, ரீடர் அண்ட் ரைட்டருக்கு நடுவில் அந்த பிரிட்ஜ் பண்ணுறது வந்து அவரோட மெயின் ஜாப் இஸ் டு மேக் ஷுர் தட் த இமேஜினேஷன் அவங்க நினச்ச மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி அதே சார்ட் ஆஃப் இமேஜரி பில்ட் பண்ணுற ஜாப் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டருக்கு இருக்கு. இப்போ டிரான்ஸ்லேட்டரும் முதல்ல படிப்பாங்க, அவங்களும் ஒரு வாசிப்பாளர் தான். ஸோ அவங்களும் அவங்களோட இமேஜினேஷன் யூஸ் பண்ணி தான் வந்து ஃபஸ்ட்டு புக்கை புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. இப்போ வந்து என்னோட ஃபேமிலி வந்து ஒரு தஞ்சாவூர் ஏரியாவிலேருந்து, எங்க தாத்தா வந்து ஆக்சுவலி ஒரு விவசாய ஏரியாவில் தான் இருந்தார் அவர் லைஃப் பூரா. இப்போ கூட எங்களுக்கு நிலம் இருக்குது, என்னோட கசின்ஸ்லாம் அவங்க பார்த்துக்குறாங்க. நாங்கள் வந்து சின்ன வயசுல வந்து என்னோட அக்கா தம்பி நான் எங்களை வந்து எல்லா சம்மர் ஹாலிடேஸ்க்கும் வந்து அங்கே போய் கொண்டு விட்டுருவாங்க. ஸோ நாங்கள் வந்து வயலில் வளர்ந்துருக்கோம், ஓடி ஆடி அங்கே பக்கத்தில் காவேரி ஒரு சின்ன ஆறு ஓடும், அதில் குதிச்சு எல்லாம் பண்ணியிருக்கோம். அங்கே கரும்பு அங்கேயே உடச்சி சாப்பிட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து எங்கள் ஊருக்கு போகிற வழியிலும் வந்து அந்த ரோடு ரெண்டு சைட்லையும் வந்து அந்த புளியமரம் ட்ரீஸ் இருக்கும். அப்புறம் வந்து மண் ரோடு தான், நிறையா அந்த மாட்டு வண்டிலாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் ஆலண்டா பற்றி படிக்கிறச்சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் அவர் எழுதியிருக்காரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸில். நான் வாசிக்கிறது இந்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் வளர்ந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மெமரிஸ் வச்சு தான் அவரோட புக்கே எனக்கு புரியறது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் என்னோட டிரான்ஸ்லேஷன் எடுத்துன்னு போவேன். That's what informs my translation of the book. So I would say that the imagery வந்து the painting நான் எப்படி சொல்றேன்னா இந்த தீட்டப்பட்ட பிக்சர் வந்து பெருமாள் முருகன் சார் அதில் என்னோட வண்ணமும் கொஞ்சம் கலந்துருக்கு. அது மாதிரி எல்லா டிரான்ஸ்லேட்டர்ஸும் அப்படிதான். லைக் there's always a touch of the translators to enhance and to bring that value, because our job is to bridge and make sure the imagery goes through இல்லையா. அதனால வந்து அந்த
அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எங்களோட பெர்ஸ்பெக்டிவ், எங்களோட இன்டர்பிரிட்டேஷன் அந்த புக்கில் அந்த டிரான்ஸ்லேஷனில் வருது. லாஸ்ட்லி வந்து த லிட்ரரி ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், அவரோட வந்து கொங்கு தமிழ் எழுதிச்சே கலகலன்னு அவர் எழுதிட்டு போயிடுவாரு. எல்லா அது யார் தமிழில் படித்தாலும் டவுட்டே இருக்காது கொங்கு தமிழ் தான்ட்டு. ஆனால் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறச்சே அது ஹோமோஜனைஸ் ஆகிடும். இங்கிலீஷில் வந்து கொங்கு டைலக்ட்லாம் கிடையாது, எல்லாருக்கும் அதே இங்கிலீஷ் தான். ஸோ நான் வந்து ஐ ஹவ் ஷோஸ் அந்த ஃப்ளேவர் வைக்கிறதுக்காக சிவகுமார் சார் சொன்ன மாதிரி நான் அந்த ஃப்ளேவர் வைக்கிறதுக்காக அந்த இங்க சவுண்டு கொஞ்சம் ஜஸ்ட் கிவ் யூ எக்ஸாம்பிள், அந்த இங்க சவுண்டு அது வந்து ஐ திங்க் இட் இஸ் ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தட் ஏரியா பிகாஸ் இட் ஷோஸ் ரெஸ்பெக்ட் ஆஸ் வெல் அஸ் ஹைரார்கி. அது அவங்க வந்து எல்லாருக்குமே அவங்க அந்த ஒரு ரீஜனில் வந்து இங்கேன்னு சொன்னேன்னா அந்த ரெஸ்பெக்ட் எல்லாருமே கொடுப்பாங்க. இப்போ அவங்களோட அந்த முத்து குப்பன் கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அப்படி சொல்லிப்பாங்க. ஆனால் பக்கத்து ஊர்லேயே வந்து அந்த இங்கன்னு சொல்கிறதே ஒரு மரியாதைக்கு தான், அந்த மரியாதை ஹைரார்கி, நான் வந்து பெரியவன் அது மாதிரி. ஸோ அந்த சவுண்ட் வாஸ் வெரி கிரிட்டிக்கல் இன் மை மைண்ட். இட் வாஸ் ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் திங்ஸ் டு பிரிங் தட் ஃப்ளேவர் அவுட். அதுக்கப்புறம் இந்த ரிலேட்டிவ்ஸ், இந்த உறவினர்களை அழைக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா வந்து கான்டெக்ஸ்டுவலாக எல்லாருக்கும் புரியும். அப்படி புரியலனாக்க எனக்கு சொன்ன மாதிரி இப்போலாம் கூகுள் போய் ஒரு தட்டுனா வந்துடும். அப்படி உங்களுக்கு தெரிய வேண்டும்னா கூகுளில் போய் பார்த்துக்கலாம். பட் ஐ திங்க் ஆல் தீஸ் ஆர் வெரி கான்டெக்ஸ்டுவல். இப்போ அம்மா அப்பாலாம் சொல்கிறது வந்து புரியலன்னா கூகுள் போய் பார்த்துங்க, அவ்வளோதான். இல்லைனாக்க ஒரு உறவு அப்படின்னு புரிஞ்சு போயிட்டுது. அது மாதிரி வந்து நான் சாரோட லாஸ்ட் வீக் மீட் பண்ணிச்சு கூட இதை பற்றி பேசியிருந்தேன். எங்கள் ஊரில் வந்து கோகனட் ஷெல் வந்து கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் சாரோட ஊரில் வந்து அதாவது தேங்காய் கூடை, தேங்காய் தொட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ரீஜனல் டிஃப்ரென்ஸ் அண்ட் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ். அண்ட் இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர்ஸே அவங்க போகிற ஊரில் வந்து சொல்லுவாங்க, என்னடா பாருங்க தேங்காய் தொட்டியை போய் கொட்டாங்குச்சின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணிது பிகாஸ் தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அண்ட் அந்த தமிழுக்குள்ளேயே இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு அதெல்லாம் நான் வந்து சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் அப்படி டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துட்டு கான்டெக்சுவலாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த வார்த்தையை அப்படியே விட்டேன். ஏன்னா என்னோட ஆடியன்ஸை நான் டிஃபைன் பண்ணது 2 ways. ஒன்று தமிழ் தெரிஞ்சு, தட் இஸ் பேச தெரியும் ஆனால் படிக்க தெரியாது, இல்லை படிக்க அவ்வளோ வராது அப்படின்றதுவா வந்து டிரான்ஸ்லேஷன் படிக்கிறச்சே இந்த மாதிரி ஒரு வார்த்தை பார்க்கறச்சே ஒரு சந்தோஷம் வரும். தமிழில் கொட்டாங்குச்சி அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், அவங்களோட லாங்குவேஜ், அவங்களோட லாங்குவேஜ், அவங்க வந்து அந்த ரீஜனலிசம், அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று வந்து நான் இப்போ வந்து அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருப்பாங்க, அது மாதிரி அவங்களுக்கும் இருக்கணும்னு ஒரு ஆசை. அண்ட் த செகண்ட் திங் இஸ் சுத்தமாக தமிழே தெரியாத ரீடர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த உச்சரிப்பு, அந்த வார்த்தையோட உச்சரிப்பு ஒரு ஃப்ளேவர் ஆஃப் த லாங்குவேஜ். வை நாட், அவங்களுக்கும் கொஞ்சம் தமிழ் என்னன்னு தெரியட்டுமே. நான் வந்து கேப்ரியல் கார்சியா மார்கேஸோட டிரான்ஸ்லேஷன்ஸ் படிச்சிருக்கேன். அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் ஹிஸ் புக்ஸ் வில் ஹேவ் a few Spanish words. அது என்ன பண்ணணும்னா ஒரு மாதிரி கான்டெக்ஸ்டில் புரிஞ்சிடும், ப்ளஸ் எனக்கு வந்து அந்த ரீடிங்கோட எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். ஸ்பானிஷ் தானே ஒரிஜினல் புக் ஸ்பானிஷில் இருக்காச்சு. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் திங் டூன்னு என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். ஸோ எனக்கும் அந்த ஃப்ளேவர் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனிவே நான் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறதுல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு wrap up by saying that I think translation ரொம்ப important, especially when we have a global appetite created by பெருமாள் முருகன் சார்ஸ் ரைட்டிங். இப்போ இவங்க சொன்னாங்க மாதிரி இட்ஸ் நாட் ஈஸி. சும்மா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போய் புக் ஷாப்பில் வச்சானா வந்து யாரும் வாங்க போதில்ல. அவங்களோட ஐடியாஸ் வந்து அவ்வளோ தூரம் போயிருக்கு. பீப்புள் வாண்ட் இட், அவங்களுக்கு அந்த appetite இருக்குங்கிறதுனால தான் பெருமாள் முருகன் சார் மாதிரி ரைட்டர்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்லேஷனே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இட்ஸ் அகேன் இட்ஸ் a symbiotic relationship, but obviously brains are here sitting in front of us. Ivar வந்து all the I think part of the reason that he is now recognized across the world is because of the translations that have reached all the way to the international awards. Because he should நம்ம வந்து 2 வாட்டி இன்னைக்கு நோபல் பிரைஸ் சொல்லியாச்சு சார். மேபி தெரியல, யூனிவர்ஸில் போடலாம். புக்கர் பிரைஸ் வந்து he was long listed. I mean it's just a matter of time. I think ஜாஸ்தி அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அவர் வந்து எழுத வெளியில் போக I think there is going to be more appetite for his writing, and I think this is much deserved. ரொம்ப நாள் தமிழுக்கு இந்த மாதிரி அட்டென்ஷன் வர வேண்டியது ரொம்ப நாளாக டிசர்வ் வர வேண்டியது இப்போ வந்து வந்துட்டு இருக்கு. that's a great thing. So I just want to say that சார் வந்து ஒரு இலக்கிய பயணத்தில் அவர் மாட்டு போயிட்டு இருக்காரு. நம்மலாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், நான் ஒரு மொழிபெயர்ப்பாளரா, இல்லைனாக்க ஒரு வாசகரா, இல்லைனாக்க ஒரு பக்தரா, அவரோட இந்த ஜேர்னியில் போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது நம்மளுக்கு ஒரு பெருமை தான். Personally, I'm just very happy that I've had the pleasure of working with him, and I hope that I'll see him along for more of this journey. So thank you very much. நன்றி, வணக்கம்.
கண்ணன் அவர்களுக்கு நன்றி.